வரப்போறியா இல்லையா? நான் உன்னை சாமி மாதிரி நம்புறேன். உன்னோட உத்தரவோட தான் நான் எல்லாத்தையுமே பண்ணேன். அப்படி பண்ணா நீ எங்களை காப்பாத்துவன்னு நான் நம்பினேன். ஆனா அதையே மீறி என் பையன் செத்து இருக்கா. எதிரிக்கு பதிலா என்னோட பையனை நான் பறி கொடுத்துட்டேன். ஏன் நீ அவளை காப்பாத்தல? உன் சக்தி அவ்வளவுதானா? இந்த மார்த்தாண்டம் எப்பவும் அளப்பரிய சக்தியோட தான் இருப்பான். அதை நீ சந்தேகப்படாதே. உனக்கு சக்தி இருந்தும் என் பிள்ளைய காப்பாத்தல. ஏன்? பண்ண யாகத்தை நீ பாதியிலேயே கைவிட்ட. அதோட உக்கரம் தான் அவனை கொன்னுடுச்சு. யாகத்தை பாதியில் நிப்பாட்டினா தப்பாயிடும். போகாதீங்க, உட்காருங்க. நான் உனக்கு அப்பவே சொன்னேன், யாகத்தை பாதியில கைவிட்டா வீட்பலி நேரும். ஆனா நீலவேணியோட சூழ்ச்சிக்கு நீ பலியாயிட்ட. அவ சொன்னதை நம்பி யாகத்தை பாதியை நிறுத்தின. புத்திர பாசத்துல நீ தப்பு பண்ணிட்ட. எனக்கு என் புள்ளதான் முக்கியம். யாகத்தை அப்புறமா பார்த்துக்கலாம். கிளம்புங்கடா, கிளம்புங்கடா. அண்ணே இருங்க, வாங்கடா. இருங்க, இருங்க. சர்வநாஸ்தி, சர்வநாஸ்தி. நான் மனுஷன், தப்பு பண்றது சகஜம். உனக்கு எல்லா சக்தியும் இருக்கு, முக்காலமு தெரியும். உன்னோட சக்தியை வச்சு என் பிள்ளைய நீ காப்பாத்தி இருக்கணும். தீய சக்திகளை அழிச்சு உன் குடும்பத்தை காப்பாத்துவேன்னு சொன்ன. ஆனா அதையும் மீறி எங்க குடும்ப வாரிசுங்க 3 பேரை நாங்க இழந்துட்டோம். இப்படி ஒவ்வொருத்தரா செத்துக்கிட்டே போன எங்க வம்சமே அழிஞ்சு போயிடும். உன் வாக்கு நீ எப்ப காப்பாத்துவ? அதுக்கும் ஒரு காலம் வரும். இந்த மார்த்தாண்ட சொன்ன வாக்க காப்பாத்துவான். உன் குடும்பத்துக்கு நல்லதே நடக்கும். அது எப்பன்னு சொன்ன நாங்களாவது நிம்மதியா இருப்போம். அந்த வேலைக்கான நேரம் எப்போ வரும்னு சொல்லு. அந்த வேலை நெருங்கிடுச்சு. இந்த சக்தி வாய்ந்த தீர்த்தத்தை ஒரு ஜீவன் சீக்கிரமே வந்து குடிக்கும். அப்ப இந்த மார்த்தாண்ட அடக்க முடியாத பெரும் சக்தியா மாறுவான். தீய சக்திகளை அழிப்பான். நீ சொல்றதுலாம் நடக்குமா? அது உறுதியா நடக்கும். நாளைக்கு அஷ்டமி. அஷ்டமி காலத்துல ராத்திரி வேளையில இந்த தீர்த்தத்தை குடிக்க ஒரு ஜீவன் வரும். அதை நீ தடுக்காத. சரி, நான் தடுக்கல. அது யாருன்னு சொல்லு. அது ரகசியம். இத குடிக்க யாருக்கு விதி இருக்கோ அவங்கள நானே அனுப்பி வைப்பேன். அந்த ஜீவனுக்குள்ள சக்தியா புகுந்து எல்லா தீய சக்திகளையும் நானே அழிப்பேன். இதெல்லாம் நாளைக்கு நடக்குமா? இது பல நாள் யுத்தம், ஒரு நாள்ல முடியாது. ஆனா அவைகளை அழிக்க போற பெரும் சக்தியா நான் உருவெடுக்கிறது நாளைக்கே நடக்கும். வாய்ப்பிருந்தா அன்னைக்கே நீலவேணியை நான் அழிச்சிடுவேன். என்னண்ணே
ஏதாவது நல்ல செய்தியா? ஆமாடா, ரொம்ப நல்ல செய்திதான். அது என்னன்னு சொன்னா நானும் சந்தோஷப்படுவேன்ல. சொல்றேன்டா. அந்த கலச தீர்த்தத்தை குடிக்கிறதுக்கு நேரம் நெருங்கிடுச்சான். அப்படியா? எப்போ? யார் குடிக்க போறது? நாளைக்கு அஷ்டமியா. நாளைக்கு ராத்திரி அந்த தீர்த்தத்தை குடிக்க ஒரு ஜீவன் வரும்னு சொல்லியிருக்கான். யாருன்னு அந்த ஜீவன்? அத சொல்லல. அட, ஆள் யாருன்னு தெரியாம எப்படிண்ணே? அத நாளைக்கு சொல்றதா சொல்லியிருக்கான். அவனே ஆள் அனுப்பி வைப்பானா? என்னண்ணே, இன்னைக்கு அதை கேட்டு வர வேண்டியதானே? இன்னனே நாளைக்கு? இவ்வளவு நாளா பொறுமையா எடுத்துட்டோம்டா. நாளைக்கு ஒரு நாள் தானே. அந்த தீர்த்தத்தை மட்டும் மார்த்தாண்ட அனுப்புற ஆள் குடிச்சிட்டா மார்த்தாண்டனுக்கு அடக்க முடியாத பெரிய சக்தி கிடைக்கும். அந்த ஜீவனுக்குள்ள சக்தியா புகுந்து எல்லா தீய சக்திகளையும் நானே அழிப்பேன்னு மார்த்தாண்ட சொல்லியிருக்கான். நீலவேணிய கண்டிப்பா அடிச்சிரும்னு சொல்லியிருக்கான்.